நீ எவ்வளோ பெரிய டான். டானா? ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். அப்படின்னா சொல்றேன் ஆயே. எனக்கு உயிரோட சாவடிக்கிறதுக்கே எங்க கூட்டின்னு போயினுக்கிறானுங்க. ஒரு வண்டியில 4 பேர். அது நன்று அங்க புரோட்டி நீ ராம்கி ப்ளீஸ். போன பார்க்காதடா, நேரா ஓட்டுறான். இந்த ரோடு கூட சரியில்லடா. ஜார்ஜ்ரா டே ப்ளீஸ்ரா டே ராம்கி டே ப்ளீஸ்ரா. யானை அட பொம்மால கூட்டின்னு போறானுங்க गाइस. இங்க பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லு காடு தான். இன்னும் உள்ள போயினுக்குறானுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமா. அங்க போய் சமைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் இவனுங்களுக்கு அப்படியே வயிற்றுக்குள்ள இறங்குமா. எந்த மலை கீழே? அதோ அங்க ஒரு தெரிஞ்சு பாருங்க, ஒரு மலை. அந்த மலை கீழே என்ன கூட்டின்னு போறானுங்க. அது பேர் என்னடா? டே இந்த ராம்கி, இந்த இடம் ரொம்ப டேமேஜ்டா ராம்கி, டேஞ்சர் ராம்கி. முன்னாடி அங்கே என்னை இறக்கி விட்டுருங்கடா. நான் இறக்கி நடந்து கூட வந்துடுறேன். நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நடந்து வந்துடுறேன். கொடுங்கடா, நான் சமைக்கிறேன். உங்களுக்கு சமைக்க தெரியாது சொல்கிறேன். இல்லை நான் தான் சமைக்க. இவர் தான் சமையல் மாஸ்டர். இவர் தான் டே தலை. ராம்கி நிறுத்துறா. ராம்கி சொல்றதை கேளுடா. டே நிறுத்துறா. டே ப்ளீஸ்டா. டே பயமா இருக்குடா. ப்ளீஸ்டா. டே கையில் வேறு ஃபோன் இருக்குதுடா. எவ்வளோ நல்லா இருக்குது வழி தெரியலடா. நல்லா இருக்குதா गाइस? இங்க பாருங்களேன், இது நல்லா இருக்குதாம்மா. வலியும் இருக்கு. நான் ட்ரெயினே ஓட்டு போடுவேன்டா. தண்டவாளம் போட்டு வச்சுட்டுக்கிறான். ராம்கி நிறுத்துறா. அங்கே பாருடா, இறக்கி விட்டுறா. டி ப்ளீஸ்டா. சொன்னா கேள்றா. முன்னாடி தூக்குதுடா ராம்கி. டே என்ன வேணா ஓட்டு வரா. பயமா இருக்குடா எனக்கு. நான் ஓட்ட ஓட்டுறோம் மாதிரி தானே பேசுனீங்க. இங்கே தானே இறக்கி விட்டுறா. ராம்கி அந்த மலைக்கிட்டு தான் गाइस கூட்டின்னு போகிறான். அந்த மலைக்கிட்டு தான் गाइस என்ன கூட்டின்னு போகிறான். இவன் சொல்கிறதெல்லாம் மண்ணு போட்டேன். ஆனால் गाइस இவன் செம்மையாக மண்ணு தின்னுவான் சின்ன வயசில். இப்போ இல்லை, இல்லைடா. டே ஒரு 6 வயசு இல்லை 6வது படிக்க 8வது படிக்கிற வரைக்கும் சாப்பிட்டுருந்தான் மண்ணு. அப்புறமா விட்டான். गाइस நான் சாவி ஆஃப் பண்ணிட்டேன். அவனுங்க தான் ஓட்டின்னு வரானுங்க இப்போ. வா, சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் இதில் இருக்குது. அந்த கையில் பாருங்கள் தண்ணி. இது பாருங்கள் கொட்டாய் போகிறதுக்கு தார்ப்பை. गाइस நடக்க விட்டானுங்க என்ன சமைக்கலாம் அப்படின்னு. ஒரே வண்டி தான் 4 பேர் வந்தோம். ஆனால் இந்த ரோட்டில் 4 பேர் அவன் நம்ம கரெக்டாக தான் ஓட்டினான். பட் ஆனால் எனக்கு பயம் ஆகிடுச்சு. நான் வந்து இறங்கிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துன்னு இருக்கிறேன் நான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை இது. பாவம் விறகு வெட்டி கொண்டு போகிறாரு. இந்த வயசுலேயும் உழைக்கிறாரு. நடக்க விட்டீங்களா? எவ்வளோ தூரம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு गाइस இங்கே வந்து. கடைசியாக ஒரு 6-7 வருஷம் ஆகிட்டு இருக்கோம் நான் இங்கே வந்து. இந்த வந்துட்டாம்பார் என்னை கூட்டின்னு போகிறதுக்கு. அழிச்சுக்கடா. 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பக்கம்லாம் வந்து நான். गाइस ஃபைனலாக காடுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் ஃபுல்லு காடு தான். அந்த மலையிடலாம். அந்த பாருங்க இந்த மலை. இதுக்கு அடியில் தான் நீங்கள் காமிப்போம். அதுவும் என்னோடய ஃபஸ்ட்டு இந்த சேனலில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது. ஃபஸ்ட்டுமே நாங்கள் வந்து பீஃப் சமைக்கிறோம். பீஃப் மாட்டுக்கறி சமைக்கிறோம். இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இவ்வளோ தூரமாட கிட்டத்தட்ட ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் गाइस. இவனுக்கு கூப்பிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இங்கே தான் செஞ்சு சாப்பிட்ணுமா இவனுக்கு. பண்றானுங்க. ஆதி காலத்து கடாய் இது. ஆதி காலத்து கடாய் இது. என்னமோ போட்டுன்னுட்டுக்கிறானுங்க. டேய் இதெல்லாம் எப்படா சாப்பிட்றது? டேய்
கறி மட்டும் வாங்கிட்டு சொன்னேன் நான் காய்ஸ் நான் இவனுங்களை கறி மட்டும் வாங்கிட்டு சொன்னேன். அதான் என்னென்னமோ வாங்கிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் எப்படா டே கொஞ்சமா ஊத்து. நாக்கல அந்த இதெல்லாம் எடுத்துறான் சாப்பிட மாட்டான். போடு போடு பரவாயில்ல வாங்கிட்டு. எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. வெங்காயம் அரிஞ்சுன்னு இருக்கிறான். கொஞ்சம் என்னடா பாதி வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணுறியாடா? தலை ஒரு வெங்காயம் பத்தாதுடா, அதுலேயும் நீ பாதி தூக்கி போடுற. என்ன பண்ணுகிற? அதுலேயும் பாதி வெங்காயத்தை தூக்கி போடுறாங்க. கை கழுவுனியா? வாங்கினீங்க எண்ணெய் போதுமா ஒரு பேக்கெட்டு? சரி எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 10 ரூபா போடல என்ன? இது நான் சிக்கன் மசாலாவா மட்டன் மசாலா 2 பேக்கெட்டு, மிளகாத்தூள் ஒரு பேக்கெட்டு, சிக்கன் மசாலா. சிக்கனா சிக்கன் 2 வாங்கிட்டீங்களாடா? பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க. காய் சத்தியமாக சொல்கிறேன், என்னமோ பண்ணுறானுங்க. இது வாசனைக்கு. ஒரு பக்கம் அவன் விறகு வெட்டினுங்கிறான். பச்சை விறகெல்லாம் வெட்டாதடா டே, எரியாது. அடுப்பு பற்ற வச்சுட்டான் ஃபைனலாக. கடாயி நான் ரொம்ப அடி வாங்கிக்குது. உன் அம்மா கல்யாணம் பண்ண வரும்போது, அவங்க அம்மா காய்ஸ் கல்யாணம் பண்ண வரும்போது அவங்க வீட்டில் சீதனமாக கொடுத்த கடாய் இது. கிட்டத்தட்ட 22 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாடா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். எண்ணெய் ஊற்றுறான். எனக்கு என்னமோ எண்ணெய் கம்மியாகிற மாதிரி தோணுதுடாடி. வெங்காயத்தை போட்டான்டா. 2 பிச்சுடா வெங்காயரா கண்டேறா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டானுங்க காய், கலக்குறானுங்க. இது எவ்வளோடா? ஒரு வெங்காயத்துக்கு 2 பேக்கெட் போடுறானுங்க காய்ச்சி இவனுங்க. ஏய் கம்மியா செஃப் இவருதான். தகல் பட்டடா. ஏய் தகல்ல போடக்கூடாது, கறி போடுறானுங்க. இரு துணி இல்லடா. எத்தனா கலக்கத்து துணி இருந்தாதான். வெறும் கறி வாங்கிட்டு வர சொன்னா என்னென்னமோ கலந்து வாங்கிட்டு, நாக்கு, ஈரல், சொரப்பு, காசு கொத்தியா அதை மட்டும் நாங்கள் துணுக்குறோம். நான் சொல்கிறது இது கரண்ட் என்னடா? இது துணி என்னடா? தக்காளி போடணும் கறி மேலே. இப்படி ஒரு சமையலை நான் இன்றைக்கி தான் காய்ச்சி பார்க்குறேன். டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறான் காய்ச்சி. அப்படியே மிளகாத்தூள் கொட்டான். எவ்வளோடா கொட்டு டே ஃபுல்லு காரம் இல்லை ராம்க்கு சத்தியமாக சொல்கிறேன். செம்ம காரம் காய்ஸ், செம்ம காரம் போகுது. இப்போ ஃபுல்லாக கொட்டிட்டான். 5 ரூபா பேக்கெட் இது. என்னமோ பண்ணுறான் பண்ணு. கறி கொஞ்சம் கூட வேகலை. ஆனால் அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சத்தியமாகவே சொல்கிறேன், அடுப்பு நீங்கள் கேஸில் செய்கிறத விட அடுப்பில் செஞ்சாவே அது வேறு மாதிரி டேஸ்ட்டு. ஏன்னா இந்த புகை வந்து அது லைட்டாக படும். அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க. அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு. வந்துட்டு சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கொட்டுறா. அடுத்தது சிக்கன் மசாலா போடுவானுங்க.
இது வந்து சிக்கன் மசாலா போடுறான். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, ஃபுல்லாக ஒரு பேக்கெட் மிளகா தூள். அப்புறம் இந்த நார்த் இந்தியஸ்லலாம் வடக்கனுங்க இப்படி தான் செய்கிறது. கொத்தமல்லி போடுறான். ஆல்மோஸ்ட் பாதி வெந்துருச்சு காய்ஸ். மூடி வச்சுட்டான். காய்ஸ் ஃபுல்லாக கிரேவியாக ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்காகவே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து திக்காக வேணுங்க. நாங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நாங்கள் அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்துக்கலாம், கிரேவியாக எடுத்துக்கலாம். நாங்கள் கறி அப்படியே சாப்பிட்றோம். ஸோ எங்களுக்கு கெட்டியாக வேணும், கொஞ்சம் அப்படியே திக்காக வேணும். நல்லா இருக்குது. ஆனால் செம்ம காரம், உப்பு ஜாஸ்தி. லெமன் புரிஞ்சா கரெக்டாகிடும். கடைசியாக கொத்தமல்லி போடுறானுங்க. இறக்கிடுறானுங்க. பார்த்தாவே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவ்வளோதான், எடுத்துனோடா. இங்கே உட்கார், இங்கே உட்கார், நல்லா இருக்கும். சரி உட்கார். இடத்தையும் செட் பண்ணிட்டோம் காய்ஸ். இப்படி ஏன் உருட்டுறான்னா கொஞ்சம் காயாக இருக்குது, கொஞ்சம் ஜூஸ் வரணும், பழமாகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கையில் பண்ணுறான். லெமன் புளிறான் காய்ஸ். புளிச்சிட்டே இல்லை லெமனு? லெமன் புஞ்சிட்டும்பா. என்ன ஒன்று முழுசாவா? பாதி என்ன கீழே சாப்பிட்றதுக்கு போட்டு ஃபைனலாக ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டோம் காய்ஸ். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்போயே நான் கொஞ்சம் நக்கி பார்த்தேன், பயங்கர உப்பு காரம் இருந்துச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கறி வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. சூடாக இருக்குது. லெமன் புளிஞ்சதுனால காரம், உப்பு எல்லாமே கம்மியாகிடுச்சு. ஆரம்பத்தில் இவன் செய்யும் போது என்னடா இவன் இப்படி செய்கிறான், சத்தியமாக நல்லா இருக்கான்னு தான் நினச்சேன். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. சத்தியமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரு ரொம்ப அருமையாக இருக்குது. வேறு லெவல். சாப்பிட நினைக்கிறேன். வேறு லெவல். இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு காய்ஸ். இந்த மாதிரி கும்பலாக உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்தியாக சாப்பிட்றோம். நம்ம கூட இன்னொரு பார்ட்னர் வந்துக்கிறாரு. இந்த காட்டூரில் எப்படா வந்துச்சு இது பாருங்க. பாவம், அது கொஞ்சம் போடுங்கடா. ஓகே காய்ஸ், இப்போ இங்கேருந்து கிளம்பும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக இப்போது நம்ம மேலேருந்து இறங்கிட்டோம். காட்டிலேருந்து இறங்கி போயின்னு இருக்கோம். ஏறும் போது அவ்வளோ ஒன்றும் தெரியல, பட் இறங்கும் போது தான் மூச்சு வாங்குது. ஏறும் போது பேசினே ஏறிட்டோமா, இப்போ இறங்கும் போது ரொம்பவே மூச்சு வாங்குது. அவன் பாருங்க, அவன் ஃபஸ்ட்டு வந்து இறங்கிட்டான். அவன் வந்து ஃபஸ்ட்டே வந்து இறங்கிட்டான். நான் தெரிஞ்சான். இதா ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ண மாட்டேங்க, எனக்கு தெரியும். இருந்தாலே சொல்கிறேன், பண்ணிவிடுங்க. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவன் ஏதோ செய்கிறான், ஓகேவா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். இல்லைனா சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், நல்லா செய்வான்னு சொன்னான். ஓகேவா தான் இருக்கும்னு நான் மனசான்னு நினச்சேன். ஆனால் அவன் செய்கிறத பார்த்து நல்லாவே இருக்காதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் நிறையா சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறாங்க. கண்டிப்பாக இன்னொரு வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். ஓகே பாய். நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல.
தேக்குடா முடியுமா?